சார் அந்த வண்டி. சாஹில் சாஹில் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்க, இருங்க. நான் பார்க்கணும். மேடம் மேடம் என்ன விடுங்க சாஹில். சாஹில் ப்ளீஸ் சாஹில். மேடம் இருங்க. எப்படியாவது என் சாஹில காப்பாத்துங்க. நீங்க தானே சொன்னீங்க சார், நீங்க தானே சொன்னீங்க என் சாகில காப்பாத்துறேன்னு. எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொன்னீங்கல்ல. எங்க என்னோட சாகில்? எங்க? அங்க பாருங்க. அவன் நிலைமை என்னாச்சு பாத்தீங்கல்ல? எல்லாரும் சேர்ந்து என் சாகில கொன்னுட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டீங்க என்னோட சாகில. என் சாகில காப்பாத்துறேன்னு சொல்லி கடைசியில கொன்னுட்டீங்கல்ல. எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. மேம் 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 ஆர் யூ ஓகே? மேம் மிஸ்டர் குமார் கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு 3 மணிக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேங்கோட சேஃப்டி வாலெட்டுக்கு போ. அதில் எவ்வளோ பணம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸில் வச்சு எடுத்துட்டு வா. இல்லை அது மேம் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல போ. எதுக்காக இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? நான் தான் இங்க மேனேஜர். நான் சொல்றதுதான் நீ செய்யணும். சீக்கிரமா போ. மேம் என்னாச்சு மேம்? அது சரி. திஸ் இஸ் a bank robbery. ஹேய் யாரும் சத்தம் போடக்கூடாது. சொல்றத கேட்டா யாருக்கும் எதுவும் ஆகாது. இல்லனா அத்தனை பேரும் செத்துருவீங்க. எனக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. அப்புறம் நான் இங்கிருந்து போயிருவேன். மேம் ஒண்ணுமே புரியல மேம். ராபரி நீங்க எப்படி? நீங்க இந்த பேங்கோட மேனேஜர் மேம். வாய் மூடு. மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஷட் அப். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. பணத்தை எடுத்துட்டு வாங்க. இல்லனா இங்க பாருங்க. ஐயோ பாம்பு வச்சிருக்காங்க. பாரு. ஐயோ அங்க பாரு. அங்க கிட்ட இல்ல யாரும் அசைய கூடாது. எல்லாரும் அங்கேயே தான் இருக்கணும். அசையாதீங்க. அப்படியே இருங்க. நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. ட்ரஸ்ட் மீ, நான் சொல்றேன்ல போய் எடுத்துட்டு வா. ஒன்னும் ஆகாது. நான் சொல்றேன்ல எதுவும் ஆகாது. சொல்றது செய்யல அப்புறம் இந்த பாம் வெடிச்சு எல்லாரும் செத்துருவீங்க. இங்க இருக்க எல்லாருமே. பாருங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
ட்ரஸ்ட் மீ, ஜஸ்ட் பிலீவ் மீ. உங்க யாருக்கும் இது ஆகாது. அப்படி இல்லைனா இந்த பாம் இங்கே பிளாஸ்ட் ஆயிடும். அப்புறம் அத்தனை பேரும் செத்து போயிடுவோம். நோ நோ, அசையாதீங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றது புரியலையா? போ சீக்கிரம், அங்கே இருங்க. உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. ட்ரஸ்ட் மீ, ஸ்டே காம். அங்கே இருங்க. சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வா. சார், பூர்வி அவளோட மொபைலை ட்ராக் பண்ணிட்டா சார். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓகே சார். என்ன பொசிஷன் பூர்வி? சார், அவளோட மொபைல் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் காமிக்குது. எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஒரே இடத்துல தான் நிக்குது. ஒரே இடத்துல நிக்குதா? என்ன விஷயம்னே தெரியலையே. சார், அவகிட்ட பாம் இருக்கு. பாம் ஸ்குவாட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை பூர்வி. அபிஜித், பொண்ணு தனியாக தான் இருக்கா, எந்த மூமெண்ட்டும் இல்லை. அப்போ நான் முன்னாடி போகிறேன். சார், இவ மயக்க நிலையில இருக்கா. பாம் இருக்கான்னு பாரு.
மொபைலா? சார் இவங்க உடம்புல பாம் எதுவும் இல்ல. வண்டியில் பேக் கூட இல்லையே. இவ புருஷன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். எவ்வளோ நேரம் நான் கால் பண்ணுறேன், நீ ஃபோன் எடுக்கல, ஃபோன் எடு. உன் அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருந்தா நீ பேங்க்கை கொள்ளையடிச்சிட்டியாமே, என்னதான் நடக்குது, எனக்கு கால் பண்ணு. விசித்திரமா இருக்க. ஒரு பொண்ணு பேங்க்ல 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி, பேங்கோட மேனேஜர். அவ திடீர்னு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டானா? சார் பாமும் இல்ல, பணமும் இல்ல. யார் அதை எடுத்துட்டு போயிருப்பா? அதுக்கான பதிலை மாலினி தான் சொல்லணும். மயக்கம் தெளியட்டும். சார் அது எதுவுமே நான் பிளான் பண்ணல. அப்புறம் எனக்கு அதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் இது பண்ணல. எக்ஸாக்டா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது நேற்று ராத்திரி பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு நான் என் வண்டி எடுக்க வரும்போது அப்ப திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் அப்போ ஒரு ரூம்ல இருந்தேன். அந்த ரூம்லாம் ஒரே இருட்டா இருந்துச்சு. மாலினி, இப்ப நீ மட்டும் இந்த ஜாக்கெட்டை கலட்டி ஏறிய ட்ரை பண்ணினா இந்த பாம் ட்ரிக்கர் ஆயிடும். யார் நீ? எதுக்காக என்ன இப்படி பண்ற? இதெல்லாம் என்னது? நீ யாரு? அந்த ஜாக்கெட் 5 கிலோ எக்ஸ்க்ளூசிவால நிரப்பப்பட்டிருக்கு. கூட ஒரு கேமரா, அப்புறம் மைக்ரோஃபோன், ஒரு இயர்பீஸும் இருக்கு. என்னால உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். தப்பி தவறி நீ யாருக்கிட்டையாவது எதையாவது சொன்ன, அடுத்த நிமிஷமே பாம் வெடிச்சிடும். உன்னோட புருஷனுக்கு உன்னோட பாடி கூட கிடைக்காது. இப்போ நான் சொல்கிற மாதிரியெல்லாம் நீ செஞ்சினா உனக்கு ஒன்றுமே ஆகாது. யார் நீ? எதுக்காக நீ என்ன இப்படிலாம் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? நீ என்னோட ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்கணும். என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவ என்கிட்டயே என்னோட பேங்க கொள்ளையடிக்க சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சொன்னா எனது பணத்தை எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு வர சொன்னா. அப்புறம் அவ ஒரு இயர்ஃபோன் என்கிட்ட கொடுத்துருந்தாள்ல, அது மூலமா எனக்கு அவ வழிய சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நாங்க போனதும் அவ எனக்கு கால் பண்ணா. அந்த காஃபியை குடிச்சதும் நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது, என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் நான்
கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்க. அப்போ உன்னை மயக்கமாக்கிட்டு உன் ஜாக்கெட்டை எடுத்துட்டு பணத்தோடு ஓடிட்டான். எந்த கிரிமினலை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமோ அவனை யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. உனக்கு யார் மேலே இது சந்தேகம் இருக்கா? யார் இப்படி செஞ்சிருக்க முடியும்? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லுங்க சார். அபிஜித், பாம் பத்தி தெரிஞ்சு போச்சு. பாமை பற்றி தெரிஞ்சு போச்சா? அபிஜித், மாலினியோடைய ட்ரெஸ் ஃபுல்லாவே நான் செக்கிங் பண்ணிட்டேன். அவங்க அந்த ட்ரெஸ்ல பாம் ஜாக்கெட்டை போட்டுட்டு இருந்தது உண்மைதான். எனக்கு அவங்க ட்ரெஸ்ல இருந்து டிஎன்டியோடைய ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. டிஎன்டியா? அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அதை லைசன்ஸ் இல்லாமல் யாரும் விற்கவும் முடியாதே. எக்ஸாக்ட்லி. இந்த டிஎன்டி எங்கேருந்து கிடச்சிருக்கோம்? அபிஜித், அந்த டிஎன்டி அநேகமாக மிலிட்ரி ஆப்ரேஷன் சைட்ஸ் அப்புறமா மைனிங் சைட்ஸில் அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கணும். அவங்கள பற்றின டோட்டல் ரெக்கார்ட்ஸையும் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ஒருவேளை அவன் மைனிங் சைட்ல இருந்து திருடி இருப்பான் போல இருக்க டிஎன்டியை. ஓ, அட யாரு? என்ன யாரையுமே காணோம்? இந்த பொண்ணை யாரோ வண்டியில் இடிச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. முதல்ல இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா என் மேலே ரிமாண்ட் வந்துடும். சார், நீங்கள் கேட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல சார், அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் சார். இங்கே ஏதோ கோல்மால் வேலை நடந்திருக்கு சார். சார், 3 வாரத்துக்கு முன்னாடி ஃபேக்ட்ரியிலேருந்து 50 கிலோ டிஎன்டி இங்கே வர வேண்டியது இருந்தது. ஆனால் டெலிவரி வந்து 40 கிலோ தான் கொடுத்துருந்தாங்க. அதில் மீதி 10 கிலோ எங்கே போனதுன்னு தெரியல சார். நல்லா இருக்கு. சம்பவம் நடந்து 3 வாரம் ஆயிருக்கு. இன்னும் அதை பற்றி உனக்கு எந்த தகவலும் தெரியலையா? டிஎன்டி அது ஒன்று சப்பாத்தி பண்ணுறதுக்கான மாவு கிடையாது. 10 கிலோ காணாம போச்சு, அதை பற்றி தெரியலன்னு சொல்கிறதுக்கு. நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்கு உன்னோட லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகும். சார், இது நாள் வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை சார். நானே எப்படியாவது இதை விசாரித்து கண்டுபிடிக்கிறேன் சார். இது எப்படி நடந்ததுன்னு நான் பார்க்குறேன். அதுக்குள்ளே என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? நீ பண்ண தப்பால் பேங்கை கொள்ளடிச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு பொண்ணோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. நீ எதை செய்யணுமோ அதை அதிரடியாக செய். முதல்ல அவங்கள வர சொல்லு. டிஎன்டி ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்தாங்களே அவங்கள. ரவி, நீ போய் உடனே அமரையும் சேகரையும் வர சொல்லு. எஸ் சார், உடனே கூப்பிடுறேன். ஏய், அந்த பக்கம் பா. அமர், சேகர் சார், உங்க 2 பேரையும் வர சொன்னாரு. சார், இது சேகர், இது அமர். அன்னைக்கு சார், இது சேகர், இது அமர். டிஎன்டி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சேர்ந்தது 40. மிச்சம் 10 எங்கே போச்சு? ஒழுங்கா உண்மையாக சொல்லு, இல்லைன்னா உங்கள் 2 பேரும் ஒண்டிலன்னு பண்ணிவிடுவேன் நான். சார், எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது சார். இந்த விஷயத்தில் இப்படி நடந்தது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து டெம்போ எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்துட்டோம். ஒருவேளை அங்கே ஹோர்டிங் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல, இல்லைனா யாராவது திருடி இருக்கலாம். சார், குடோனில் ரொம்ப டைட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. திருடுறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை சார். சார், நாங்கள் உண்மையை தான் சார் சொல்கிறோம். நாங்கள் எந்த தப்புமே பண்ணல சார். உண்மையை சொல்லு. யாருக்கு நீங்கள் டிஎன்டியை விற்றீங்க? அந்த டிஎன்டியால் பாம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? நாங்கள் உண்மையை தான் சார் சொல்கிறோம். 10 வருஷமாக நாங்கள் இங்கே தான் சார் வேலை செய்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதே இல்லை சார்.
வேலை விஷயத்துல அப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டோம் ஆமா சார். சார். ஃபேக்டரியில இருந்து இங்க வரைக்கும் வந்தீங்கல்ல அந்த டிஎன்டி எடுத்துக்கிட்டு, அப்போ வர வழியில நீங்க எங்கேயாவது நின்னீங்களா? ஏதாவது நடந்துச்சா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமாம் சார், ஆர்ஜி காலனியில் போலீஸ்காரங்க வண்டியை நிப்பாட்டினாங்க சார். அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. வா வா, ஓரங்கட்டு சைடில் வா. வெளியேறங்க. வண்டியில் என்ன இருக்கு? லோடு தான் சார். இந்தாங்க சார். யோ செக் பண்ணியா? ஏய் நீ இங்கே நில்லு. சார் எல்லாமே சரியாக தான் சார் இருக்குது. நாங்கள் கிளம்பலாமா? உனக்கு ஓடுறதுக்கு அவ்வளோ அவசரமா? ரொம்ப அவசரப்படுற? சார் இல்லை சார், எந்த அவசரமும் இல்லை சார். சரக்கு அடிச்சிருக்கியா? இல்லை சார், நாங்கள் பயமுட என்னக்கே கிளாஸ் எடுக்கிறியா? வாடா முதல்ல செக் பண்ணோம். நீ வாய் தர. சார் எல்லாமே சரியா இருக்கு சார். சார் நான் தான் அப்போவே சொன்னோம்ல, நாங்கள் சரக்குலாம் அடிக்கிறது இல்லை சார். ஆனால் நீங்கள் என் வேலையை எனக்கு கற்று தராத. ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்க. சீக்கிரம் கிளம்பு. சரி சார், சரி சார். நிற்காம கிளம்பு. அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியை எங்கேயுமே நிறுத்தல, நேராக இங்கே வந்துட்டோம். அந்த போலீஸ்காரங்களோட முகம் ஞாபகம் இருக்கா? பேட்ச்ல பேர் பார்த்துருப்பீங்கல்ல? இல்லை மேடம், அந்த அளவுக்குலாம் ஞாபகம் இல்லை. அந்த சம்பவம் நடந்து 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. பரவாயில்ல, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் தெரிஞ்சிடும் அன்னைக்கு செக் போஸ்ட்டில் யார் இருந்தாங்கன்ட்டு. போலீஸ்காரங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. சார் 3ஆம் தேதி ராஜீவ் காலனி செக் போஸ்ட் எதுவுமே இல்லையே. என்ன? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லை சார், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி ஏதாவது நடந்திருந்தா ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டிருப்பாங்கல்ல. ஓ, அப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி செக் போஸ்ட் எதுவுமே இல்லை. அப்படின்னா அவங்க 2 பேரும் வேஷம் போட்டு வந்திருக்கானுங்க. போலீஸ் யூனிஃபார்மை போட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டானுங்க. அமர் சேகர் அவங்க 2 பேரையும் போலீஸ் நினச்சி ஏமாந்துருக்காங்க. அந்த 2 திருட்டு பசங்களும் ஏதோ பேசி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ட்ரக்ல இருந்து டிஎன்டியை திருடி இருக்காங்க. அந்த ஏரியாவில் எத்தனை கேமராஸ் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ண, கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். என்ன? மை காட். ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னாச்சு? இன்னொரு பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்காங்க. சார் நான் ஒன்றும் வேணும்னு செய்யலை சார். சார் நான் என்னோட பேங்க்கில் நானே எதுக்கு சார் கொள்ளையடிக்கணும்? இது நாள் வரைக்கும் நான் எந்த தப்பான வேலையும் செஞ்சதில்லை சார். நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். ஆனால் அன்னைக்கு நான் அப்படி செய்யலைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன் சார். அந்த பாம்பு போட்ட ஜாக்கெட்டை உனக்கு யார் போட்டு விட்டது? எனக்கு தெரில சார். அது வந்து நான் மயக்க தெளிஞ்சு பார்க்கும்போது என் உடம்புல அந்த ஜாக்கெட் இருந்தது சார். ஒரு நிமிஷம் சார். சார் அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் சார். ஃபோட்டோ எடுத்திருக்கியா? ஏன் சார்? ஒரு சேஃப்டிக்காக தான் சார். ஒருவேளை நான் நாளைக்கு ஆக்சிடென்ட் கேஸில் மாட்டிக்கிட்டேன்னா இந்த ஆக்சிடெண்ட்டை நான் பண்ணலன்றதுக்காக ஏதாவது ப்ரூஃபை காட்டணும்ல சார். இதை பாருங்கள் சார். செத்து போன மாதிரி நாடகம் ஆடி இருக்கா. ரொம்ப சாதுரியமா முகத்தை மறைச்சு வச்சிருக்காங்க பாரு. ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் தான் எந்த ஒரு எவிடன்ஸை விட்டு வைக்க மாட்டாங்க. இவங்களை நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். அந்த கொலைகாரனோட அடுத்த டார்கெட் உங்களில் யாராவதா தான் இருக்கலாம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். பட் நீங்களும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களோட மொத்த பிரான்ச்சஸ்ல எத்தனை மேனேஜர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லிடுங்க. எங்க கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா பாம்பு ஃபிக்ஸ் பண்ண இந்த ஜாக்கெட்ல ஒரு மைக்ரோஃபோனும் கேமராவும் இருக்கும். உங்களோட செயலால் அவனுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அவனுக்கு பாம்பையை பிளாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க டெலிகாம் அத்தாரிட்டியோட சேர்ந்து உங்களுக்காக ஒரு பேனிங் பட்டனை ரெடி பண்ணியிருக்கோம். அது உங்க மொபைல்ல இருக்கும். இதை பாருங்க. உங்களோட மொபைல் போன்ல இந்த டயல் பேட் இருக்குல்ல, இதுல நீங்க 9ங்கிற நம்பரை பிரஸ் பண்ணா அடுத்த நிமிஷம் எங்க பீரோல அலாரம் அடிக்கும். அப்படி அடிச்சா இமீடியட்டா நாங்க அந்த லொகேஷனுக்கு வந்து சேர்ந்துடுவோம். பட் ஒரு விஷயம்,
இந்த பட்டனை பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நாங்க என்ன நினைக்கிறோம்னா அவனுக்கு பேங்கை கொள்ளையடிக்கணும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு. நாங்க அவங்கள கையும் காலமா பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஒன்று அவங்க பணத்தை வாங்க வருவாங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? சார் நீங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு பதிலாக எங்க உயிரை வச்சதுக்கு விளையாடுறீங்க. அப்படிலாம் இல்ல, அவங்க தான் சொல்றாங்கல்ல நம்ம சேஃபா இருப்போன்னு. நீங்க பர்சனலி எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. ரைட் சார்? ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். உங்க அத்தனை பேரோட உயிருக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். உங்க யாருக்கும் எதுவாக நாங்க விட மாட்டோம். அப்புறம் சார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு? பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவானுங்க. மறுபடியும் பேங்கை கொள்ளையடிப்பாங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எப்ப பேங்கை கொள்ளையடிக்க போறாங்கன்னு. ரெடி போர்வே, எல்லாம் ரெடியா? ஆமாம் சார், எல்லாம் ரெடியாக இருக்கு சார். Good. பேனிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே இங்கே அலாரம் ரிங் ஆகும். சார் நம்ம தேடிக்கிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு சார். பார்த்த வரைக்கும் எல்லா வண்டியுமே 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள எக்ஸிட் ஆகுது. ஆனா இந்த 3 வண்டியும் தவிர அந்த வண்டி 40 நிமிஷம் இருக்குது, இந்த வண்டி 50 நிமிஷம் இருக்குது. அப்புறம் இது வெளியே வரவே இல்லை, அப்படியே திரும்ப போயிடுச்சு. சார் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருந்தா கூட 15 நிமிஷத்துக்குள்ள கிராஸ் பண்ணி போயிருக்கணும். ஆனால் இவங்களுக்கு 40 to 50 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் யாராவது ஒருத்தராக தான் இருக்கும். அந்த ட்ரக்குக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதில் டிஎன்டி இருந்திருக்கு. அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுங்க, அப்ப தெரிஞ்சிடும்ல என்னன்னு. சந்தன் சார் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உன்னோட வண்டி ஆர்ஜி காலனியில் என்ன பண்ணிச்சு? சார் நான் அங்கே ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். யாருக்காக? சார் என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான். நான் என் ஃப்ரெண்டை அங்கேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். ஆனால் அவள் வரத்துக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டா. ஆமாம் சார், என் வண்டி இங்கே தான் பிரேக் டவுன் ஆச்சு. நான் மெக்கானிக்கை வர சொன்னேன், ஆனால் அவன் வந்து வண்டியை ரெடி பண்ண முடியல. அப்படியா? சரி, அப்புறம் அந்த வண்டியை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் சாயந்தரம் என் மெக்கானிக் போய் அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்தார். சார் நான் கேரேஜில் இருக்கும்போது பேட்டரி எடுத்துகிட்டு அங்கே போனேன். அதுக்கப்புறம் வண்டியோட பேட்டரியை சேஞ்ச் பண்ணேன். உடனே வண்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டேன் சார். ஒரு 3 மணி நேரம் இருக்கும் சார். அப்படியா? இப்படி பொய் சொல்ல அஜய் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தான்? இல்லை சார், நான் பொய் சொல்லலை சார். நீ மட்டும் பொய் சொன்னு தெரிஞ்சது பல வருஷத்துக்கு நீ உள்ளதான் இருப்ப, ஜாக்கிரதை. ஓ மை காட்! சார் சார் சொல்லு ஃப்ரெண்டு. சார், பேனிக் அலாரம் ரிங் ஆகுது பாருங்க. சாண்டா க்ரூஸ் ஏதோ. பூர்வி, லொகேஷன் எங்க? சார் சாண்டா க்ரூசி 7th floor MUC பேங்க். மேனேஜர் யாரு? சார் சாகில் குமார். அவரை ட்ராக் பண்ணி எங்க இருக்காருன்னு பாரு. சார் இங்கேருந்து கொஞ்ச தூரத்துல சாயிலோட லொகேஷன் காட்டுது. மை காட் பங்கஜ், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இந்த தடவை அந்த குற்றவாளி நம்ம கையில இருந்து தப்பிக்கவே கூடாது. ஹலோ, ஏசிபி பிரதிமன் பேசுறேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஏசிபி. நீ இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கவே கூடாது. நீ இந்த விஷயத்துல தலையிட்டு யார் பேசுறது? இப்ப நீ செஞ்சதுக்கான தண்டனையை ஒரு அப்பாவே அனுபவிக்க போறான் பாரு. டேம் இட், யாரா நீ? எங்க இருந்து பேசுற? சார் அந்த வண்டி
சாஹில் சாஹில் என் கைய விடுங்க. நான் சாகில பார்க்கணும். சாகில காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க என்னோட சாகில்? எங்க அவன் நிலைமை என்னாச்சு பாத்தீங்கல்ல? இதுக்கு பேர் தான் காப்பாத்துறதுக்கு அர்த்தமா? இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாவம், சாஹிலோட உயிர் போறதுக்கு நான் தான் காரணம். சார் இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை. நம்ம பிளான் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு. அவனை எக்காரணத்தை கொண்டு தப்பிக்க விடவே கூடாது. அவனை பிடிச்சே ஆகணும். சார் சார், இன்னொரு வண்டியில் வந்த ஆளை பற்றி தெரிஞ்சு போச்சு. அவன் பேர் ஹர்ஷ். அவன் அந்த ஏரியாவில் தான் தங்கியிருக்கான். ஹர்ஷ், நான் ஏசிபி பிரத்யுமன், சிஐடியிலிருந்து வந்திருக்கேன். ஹர்ஷங்க எனக்கு தெரியாது. ஆனா என்ன விஷயம்? நீங்க யாரு? நான் ஹர்ஷோட வைஃப் பிரியா. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? அது என்னன்னா, கடந்த சில நாட்களாக எங்கள் ரிலேஷன்ஷிப் சரியில்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலான்னு நினச்சோம். எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. அண்ட் ஐ ஹாவ் நோ ஐடியா அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியாது. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். இப்போலாம் அவர் எனக்கு கால் கூட பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் ஃபோன் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப நாளாக வீட்டுக்கும் வரது இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அவர் என்னை பார்க்க வரவே மாட்டாருன்னு. அப்படி எங்கே தான் போயிருப்பாரு? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அதுக்காக தான் கேட்குறோம். சாரி சார், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சரி, எனக்கு அவரோட ஃபோட்டோ வேணும். அப்புறம் அவரோட மொபைல் நம்பர். கண்டிப்பாக சார். சார், ஒரே ஒரு க்ளூ தான் இருந்தது, அதுவும் கையை விட்டு போயிடுச்சு. ஹர்ஷோட ஒய்ஃபுக்கே அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னும் போது நம்ம எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த ரியா போய் சொல்றா. அப்படின்னா சார், மகேஷ் ஒரு பொண்ணு ரோட்ல விழுந்து கிடந்தான்னு சொன்னால, அது இந்த ரியாவே தான். ஆனா சார், போட்டோல அவங்க ஃபேஸ் சரியாவே தெரியலையே. அப்புறம் எப்படி? பூர்வி, அந்த போட்டோல ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடந்தால, அவ போட்டிருந்த இயர் ரிங் இருக்குல்ல, அதே சேம் இயரிங் ரியாவும் போட்டிருக்கா. அதை பார்த்தேன். ஓ அப்படியா? கதை அப்படி போகுதா? அப்ப இந்த விளையாட்டை விளையாடுறது புருஷ பொண்டாட்டி 2 பேர் சேர்ந்து தான். அது தெளிவா தெரியுது.
எனக்கு என்னமோ அவ ஹர்ஷுக்கு வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அட 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 எங்க வாங்க வாங்க வா. ரியா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் போறதை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. வாடா. என்னடா இது? எதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு முகத்தை மறைச்சிருக்க? உன் முகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சாஹில், நீயா? சார், நீங்க அவனை பிடிக்கிறதுக்காக எங்க உயிரை வச்சு எதுக்கு விளையாடுறீங்க? நீயா? நாங்கள் பிளானிங் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் சார் பண்ணோம். நானும் ஹர்ஷும் சேர்ந்து யாருக்கும் எதுவும் தெரியாமல் இந்த கொள்ளையடிக்கிற சம்பவத்தை நாங்கள் தான் பண்ணோம். நாங்கள் எந்த எவிடன்ஸையும் விட்டு வைக்கல, எந்த விட்னஸும் இல்லை. த பர்ஃபெக்ட் ராபரி. த பர்ஃபெக்ட் ராபரி. அதுக்கு நீ செலக்ட் பண்ணது பேங்க் மேனேஜர்ஸ் இல்ல? வெறும் பேங்க் மேனேஜர்ஸ் மட்டும்தான். அவங்கள கிட்னாப் பண்ணோம். அவங்கள சூசைட் பாமராக மாற்றி அவங்க பேங்க்கில் அவங்களே கொள்ளையடிக்க வச்சுருக்க. அந்த ஆர்ஜி காலனியில் ட்ரக்கில் இருந்து டிஎன்டியை நீ தானே எடுத்திருக்க? ஆமாம், நாங்கள் 2 அடியாளுங்களை ஹேர் பண்ணோம். அவங்க டம்மி போலீஸ் மாதிரி நடித்து டிஎன்டி அடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎன்டியை ஹர்ஷோட வண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அவனோட பார்ட்னர் ஹர்ஷ நீ எதுக்குடா கொன்ன? நானும் ரியாவும் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறோம். அந்த விஷயம் ஹர்ஷுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நானும் ரியாவும் சேர்ந்து பிளான் பண்ணோம். இந்த ராபரிக்கு அப்புறம் ஹர்ஷை கொன்னரலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் அவள் ராபரிக்கு அப்புறம் எங்களை தேடி பணம் வாங்க வந்தப்போ அந்த நேரத்துலேயே நான் அவனை அடங்கப்பா, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கீங்க. ஹர்ஷ வழியில இருந்து கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ரொம்ப தூரம் போய் சொகுசான வாழ்க்கை வாழலான்னு திட்டம் போட்டீங்க. உன் ஒய்ஃப் அங்கே துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான துக்கத்தை அவங்க இனிமே தான் அனுபவிப்பாங்க, உன்னோட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா. பெரிய கில்லாடின்னு உன் மனசுல ஒரு நினைப்பு இருக்குல்ல? ஒவ்வொருத்தரும் அப்படித்தாண்ட யோசிக்கிறீங்க. உங்களை மாதிரி திறமசாலியும் யாரும் இல்ல, புத்திசாலியும் யாரும் இல்ல, உங்களை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டம் இருக்குடா, சட்டம். அது ஒவ்வொரு அடி முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும்.